இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா 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 நீ இப்ப கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதுமா. அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இனிமே எப்பவும் இப்படி கூப்பிடாத. நில்லுங்கப்பா. என்னோட பதிலையே கேட்காம உங்க இஷ்டத்துக்கு நீங்களே ஒரு முடிவு எடுத்துட்டா எப்படி? நான் வந்து அவரை காதலிக்கல 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 காதலிக்கல. என்னம்மா என்ன வீடியோவும் இல்ல ஆடியோவும் இல்ல, உள்ள என்ன நடக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவரை பாக்கிறதுக்கு மட்டும்தான் நான் போனேன். அதுதான் உண்மை. நீங்க அவங்க வீட்டுக்கு போக வேண்டாம்னு சொன்னீங்கல்ல. ஆண்டி பூர்ணி எப்படி இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான் அவரை போய் பார்த்தேன். ஆனா அவரு ஐ லவ் யூ சொல்லுவாருன்னு நான் வந்து கொஞ்சம் கூட நினைக்கல. இந்த நாள் எனக்கு சந்தோஷமான நாள். பூமியும் என் பையனும் ஒன்னா சேர்ற நாள். இந்த எக்ஸைட்மெண்ட்டுக்காக வீட்டுக்கு போற வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணணும்? இப்பவே ஃபோன் பண்ணி கேட்டுட்டா எனக்கு சந்தோஷமா இருக்கும்ல. எஸ்கியூஸ் மீ சார், ஆர்டர் ப்ளீஸ். நல்லா போதை ஏறுற மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு வாப்போ. ஓ சரிங்க சார். ஹலோ ஹலோ மீரா. சொல்லுங்க. பூமி வந்துட்டாளா? அவ சந்தோஷமா இருக்காளா? என்னன்னு தெரியலங்க. அண்ணன் ரொம்ப கோவமா பூமி எடுத்துக்கிட்டு மேல ரூமுக்கு போயிட்டாரு. அவரு என்ன பேசினாரு என்ன பண்ணாருன்னு எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. எதுக்கு கோவமா கூட்டிட்டு போயிருக்கணும்? ககனும் பூமியும் சந்திச்சது ஒருவேளை அவர் பார்த்திருப்பாரா? என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். என் பொண்ணு உன்னை காதலிக்கல 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 காதலிக்கல. அண்ணா விடு. என்ன இது? நீ போய் குடிக்க நினைக்கிறியா? பேசணும் பார்க்குவான்னு சொன்னது ஷாக் ஆயிட்டேன். பெரியம்மாக்கு நீ பண்ற விஷயம் தெரிஞ்சு அவங்களால தாங்கிக்க முடியுமா? குடிக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்துச்சு? நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன். சரி, என்ன சொன்னா? இப்ப நீ என்ன சொன்ன? எங்க இன்னொரு வாட்டி சொல்லு. நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன். ஓ மை காட். அப்ப நான் கேட்டது உண்மைதான். அட, இவ்வளவு நாள் நான் தான் காதல்ல இருந்தேன்னு நினைச்சேன். இப்ப நீயும் காதல்ல விழுந்துட்டேன்னு சொல்லு. சூப்பர், சொல்லுண்ணா.
எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அந்த லக்கி கேள் யாரு? அண்ணா, அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம அவ பேரை சொல்லி அவளுடைய பர்சனல் லைஃபை வெளியே எடுத்துட்டு வர முடியாதுல்ல. ஓ மை காட் சகோதரா, யாரா இருந்தாலும் சரி காதல்ல விழுந்தாலோ தோத்து போனாலோ சொல்லுவாங்க. இதெல்லாம் சகஜம். நீ என்னன்னா அந்த பொண்ணோட பேரு சொல்லாமே இவ்ளோ யோசிக்கிற? பேர் சொல்றது இல்லடா, அவ சுயமரியாதைய நான் காப்பாத்துறேன்னு சொல்ல வரேன். ஓஹோ, அப்போ என்கிட்ட இத சொல்றதுனால அந்த பொண்ணோட சுயமரியாதை கெட்டுருன்னு நினைக்கிறியா? நான் உங்க காதல பத்தி ஊரெல்லாம் டமாரம் அடிச்சு உன் மானத்தையே வாங்கிருவேன்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் இல்லடா. அப்படிலாம் இல்லனா பின்ன வேற என்ன ப்ராப்ளம்? மை ஸ்வீட் பிரதர், கொஞ்சம் விஷயத்த சொல்றீங்களா? யார் அந்த பொண்ணு? சரிண்ண, சொல்லாட்டி பரவாயில்ல. கல்யாண மேடையில உன் பக்கத்துல உட்காரும் போது என் அண்ணி யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடும்ல. அவங்கள அப்ப பாத்துக்கிறேன். மேட்ரு என்னன்னு சொல்லு. அவகிட்ட என் மனசுல இருக்க விஷயத்த சொல்றேன்னு ஒரு இடத்துக்கு வர சொன்னடா. கண்டிப்பா வந்துருப்பாளு. நீ கூப்பிட்டு வராத பொண்ணு யாராவது இருப்பாங்களா? நெக்ஸ்ட் அவளும் வந்தா. என் மனசுல இருந்தது அவகிட்ட சொன்னடா. ஹக் பண்ணி திரும்ப ஐ லவ் யூன்னு சொல்லிருப்பாங்க. தெரியல அவ என்னத்த சொல்லிருப்பாளோ. அதுக்குள்ள எங்களுக்கு நடுவுல ஒருத்தன் வந்துட்டான். அவ பதில் சொல்லலன்னா அதுக்கு அர்த்தம் அவ உன்னை காதலிக்கல காதலிக்கல காதலிக்கல. யாருன்னு சொல்லுனா? அந்த பொண்ணோட அப்பாவா? இல்ல. ரிலேட்டிவா? இல்லடா. பின்ன வேற யாருன்னு சொல்லுன? அந்த பொண்ணுக்கும் அந்த ஆளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லடா. எந்த சம்பந்தமும் இல்லாத ஒருத்தன் உன் மேல கை வச்சிருக்கா, நீ அவனை சும்மா விட்டியா? அவனை ஒரு வழி பண்ணிருக்கலாம்ல. அந்த பொண்ணு அவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்திருந்தா நானும் அதே தான் பண்ணிருப்பேன். அவன் மனசுல என்ன இருக்குன்னு எதுவுமே சொல்லாமே போயிட்டாடா.